ஹலோ, தேங்க் யூ. எதுக்கு? அந்த லவ்வர்ஸை சேர்த்து வச்சிங்கல்ல, அதுக்கு தான். நீங்களும் யாராவது லவ் பண்ணா சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணிடலாம். நோ, அப்படி இல்ல. நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கல்ல, யூ ரியலி வெரி கிளவர். இங்க பாருங்க, பெத்தவங்களுக்கு கௌரவம் முக்கியம், காதலிக்கிறவங்களுக்கு காதல் முக்கியம். இதுல எது பெருசு எது சின்னது? அது மட்டும் இல்லாம நான் அவனை அடிச்சது என்னுடைய அம்மாவுக்காக. என் தாயையும் என் தாய் நாட்டையும் யாராவது தப்பா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் நான் தான் உயிர். அப்போ உங்க அப்பா? எனக்கு அப்பா இல்ல. சாரி. எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க யாரையாவது லவ் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா? லவ்வா? என்ன யாருங்க லவ் பண்ணுவா? நான் லவ் பண்றேன்னு சொன்னாலும் என்ன ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணும்ல. எனக்கு இந்த லவ் எல்லாம் செட்டே ஆகாதுங்க. இப்ப பாருங்க, நான் இங்க உட்காந்துக்கிட்டு தாஜ்மஹால் டீயை குடிக்கலாம். அது நான் தாஜ்மஹால் மேல உட்காந்து டீ குடிக்க முடியுமா? அதுக்கு தான் நான் லவ் பண்றதே கஷ்டம். உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நல்ல ஹைட், பர்சனாலிட்டி. ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ண என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வேணுமோ அந்த எல்லா பிளஸ் பாயிண்ட்ஸும் உங்ககிட்ட இருக்கு. என்ன ஜோக் பண்றீங்களா? நான் எதுக்கு ஜோக் பண்ணணும்? இப்போ நான் தான் நீங்க லவ் பண்ற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் காமெடி பண்றீங்களா? என்னாச்சு? ஏன் காரை நிறுத்திட்டீங்க? வீடு வந்துருச்சு. வாங்க வாங்க, இதான் எங்க சின்ன அரண்மனை. வாங்க வாங்க. பூம், இவங்க எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல், ஆப்பிள். எங்க அம்மா. வணக்கம் ஆண்டி. இது எங்க அக்கா. வணக்கம். அவர் என் மாமா. வணக்கங்க. அப்புறம் இவ பூம், எங்க அம்மா மருமக. அப்படின்னா நான் தானோ பொண்டாட்டி, அவங்க உங்க பொண்டாட்டி இல்லையா? ஏய், சைஸுக்கு மீறி பேசுவா, வாய மூடுறி. அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பார்த்தாலே தெரியலையா? இன்னைக்கு காதலர்கள், வருங்கால தம்பதிகள். சும்மா இருங்க மாமா. யாரது? தம்பதியாக போற காதலர்கள். மைத்ரி, இவர்தான் என்னோட தாத்தா. ஐயோ, தாத்தாவா? ஜிலேபி எடுத்துக்கோங்க தாத்தா. முறுக்கு, அட்லீஸ்ட் முந்திரியாவது சாப்பிடுங்க தாத்தா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ என்னென்னவே பேசிக்கிட்டு இருக்க. இந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். என்னோட கேள்விக்கு பதில் வேணும், அதுவும் உண்மையான பதில் வேணும். ஆமா, யாரா அந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. போட்டு விடு. அவங்க அப்பா, அம்மா, குலம், கோத்திரம் அதுவும் தெரியாது. நீ அவளை காதலிக்கிறியா? எதுவும் தெரியல. அவ உன்னை காதலிக்கிறாளா? அதுவும் தெரியல. தெரியல தெரியல தெரியல. அப்புறம் நான் யாருன்னு தெரியுமா? தெரியல. டேய் பூபதி, அது தாத்தா. ஏண்டா, அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில என்கிட்ட என்ன பேசுறான்னு தெரியுமா? நான் மைத்ரி, அவரு பூபதி, என்னோட வருங்கால பாதி. சரியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வழிக்கு வரான். என்னடா நீ? ஏண்டா, அந்த பொண்ணுக்கு உன் மேல காதல் இல்லைன்னு சொன்னா அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லடா. அப்படியா சொல்றீங்க? நான் சவால் விட்டு சொல்றேன்டா, இது கண்டிப்பா காதல் தான்டா. ஏண்டா, இந்த கால பையனா இருந்துகிட்டு இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையாடா? இங்க வந்து முறுக்கு வேணுமாங்கறான், ஜிலேபி வேணுமாங்கறான். விஷயத்தை முழுசா சொல்லாம இப்படி பாதிலேயே எந்திரிச்சு போயிட்டு இருக்கானே. டேய் கில்லாடி, எனக்கு புரிஞ்சிருச்சு. கொடுங்கம்மா, நான் உரிச்சு கொடுக்குறேன்.
என்ன விஷயமா இருக்கும்? என் செல்ல புள்ள திடீர்னு எனக்கு ஐஸ் வைக்கிறானே. என்ன மதர் இந்தியா? பையன் அம்மாக்கு உதவி செய்யறது ஐஸ் வைக்கிறதா? என் செல்லம் கோவப்படாதடா, ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லு. மதர் இந்தியா, அது வந்து என்னன்னா, அது அம்மா ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணு எனக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கா. அவ என்ன காதலிக்கிறாளாம். ஆனா என்னால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியல. ஏன்பா, பொண்ணு அழகா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசு முழுக்க என் மதர் இந்தியா நிறைஞ்சிருக்கும் போது மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி இடம் இருக்கும்? உண்மையாதாமா, என் இதயத்தோட கருவறையில முதல் பூஜை அம்மாவுக்கு மட்டும்தான். என்னம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என் புள்ள தப்பு பண்றதுக்கும் தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. நீ ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்ல, என் பையனோட மனசு ரொம்ப பெரிய மனசு, அதுல ஏதாவது ஒரு ஓரமா நிம்மதியா சந்தோஷமா வந்து இருக்க சொல்லு.